ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுநவீன் vlog சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் நான் இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாரிகா பாப்பாவுக்கு அவள் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நான் என்னெல்லாம் பேபி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் சிலது நம்ம கடையில் வாங்கியிருக்கோம், சிலதெல்லாம் ஆன்லைன்லேயும் ஷாப் பண்ணியிருக்கோம். ஸோ ஆன்லைனில் வாங்கினது எல்லாமே நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் தரேன், நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நிறைய பேபி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதனால் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஏன்னா இந்த வீடியோஸ் நிறையா நியூ மாம்ஸ் பார்க்கலாம், இல்லை ப்ரெக்னென்ட் லேடிஸ் இனி குழந்தை பிறக்க போகிற அவங்க பார்க்கலாம். ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்கின் கேர் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா பிறந்த குழந்தைக்கு ஸ்கின் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால் டாக்டர்ஸ் அவங்க ஸ்கின் எப்படி இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு ஏதாவது லோஷன்ஸ் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா நீங்கள் அதவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தாரியாவுக்கு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே சொல்ல, ஸ்கின்க்கு லோஷன் அப்ளை பண்ணோம் அந்த மாதிரி எதுவுமே சொல்ல. ஸோ அதனால் நாங்கள் ஸ்டார்டிங்கில் எதுவுமே அப்ளை பண்ணல. ஸோ அவளுக்கு குளிக்கிறதுக்கு வீட்லேயே அரைச்சி கடல மாவு தான் யூஸ் பண்ணோம். ஸோ கடலப்பருப்பு, பாசிப்பயிறு இதெல்லாம் சேர்த்து நல்லா காய வச்சு அரைச்சி அந்த பொடி தான் குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷாம்பூ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹிமாலயாவில் தான் வாங்கியிருந்தோம். ஸோ ஹிமாலயாவில் ஒரு பேக் மாதிரி வரும் இல்லையா, ஸோ ஹிமாலயா பேபி பவுடர், அதுக்கப்புறம் பேபி மசாஜ் ஆயில் இதெல்லாம் அந்த பேக்கில் ஃபுல்லாக வரும். ஸோ அதுதான் வாங்கியிருந்தோம். பேபி பவுடருமே சும்மா வாங்கி தான் வச்சுருந்தோமோ இல்லையா, அவளுக்கு இது வரைக்கும் பேபி பவுடர் ஃபேஸுக்கோ இல்லை எங்கேயுமே யூஸ் பண்ணதில்லை. ஸோ சும்மா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக வாங்கி வச்சுருக்கோம். ஸோ இது வரைக்கும் அவளுக்கு ஃபேஸ்க்கு நாங்கள் அப்ளை பண்ணதே இல்லை. அப்புறம் மசாஜ் ஆயில் பார்த்திங்கன்னா இது யூஸ் பண்ணுவோம். வீக்லி ஒன்ஸ் ஆர் டைஸ் அவளுக்கு பாடி ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணி நல்லா ஒரு 10 to 15 மினிட்ஸ் அதுக்கப்புறம் நல்லா குளிச்சு விடுவோம். ஸோ இது பேபி மசாஜ் ஆயில் இது அப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் சோப்பு பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளுக்கு நாங்கள் யூஸ் பண்ணல. அதான் அந்த கடல மாவு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தங்காட்டி அது யூஸ் பண்ணல. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து டாக்டர்கிட்ட செக்கப் போகும்போது பாப்பாவோட ஸ்கின் கொஞ்சம் ட்ரையாக இருக்குது, அதனால் ஒரு லோஷன் ஒரு கொஞ்ச நாள் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லோஷன் கொடுத்தாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா கேலா பியூரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லோஷன் கொடுத்தாங்க. ஸோ இது ஒரு 1 வீக் ஆர் 2 வீக்ஸ் தான் யூஸ் பண்ணோம் அவளுக்கு. அதுக்கப்புறம் ஸ்கின் நார்மல் ஆயிடுச்சு. ஸோ இது கொடுக்கும்போது டாக்டர் அவளுக்கு என்ன சோப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கடல மாவு தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கட்டி, கடல மாவு யூஸ் பண்ண வேண்டாம், டெடிபியர் சோப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, ஸோ அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த கடல மாவு ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த டெடிபியர் சோப் யூஸ் பண்ணோம். ஸோ ஷாம்பூ பார்த்திங்கன்னா இந்த ஹிமாலயா ப்ராடக்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஷாம்பூ தான் இப்போ வரைக்குமே தாரியாவுக்கு ஷாம்பூ அதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுதான் பேபி ப்ராடக்ட்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா எண்ணெய் கோகோனட் ஆயிலில் அந்த காய்ச்சி இது பண்ணுறது. அப்புறம் பொட்டு பார்த்துட்டிங்கன்னா வேங்கப்பால் பொட்டு தான் யூஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பொட்டு நான் கண்மையில் ஹிமாலயாலேயே குட்டியாக வச்சு விட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வேறு டீத்தர் வாங்கியிருந்தோம். ஸோ கொஞ்ச நாள் கழித்து இந்த டீத்தர் கடையில் தான் வாங்கினோம். ஸோ இந்த மாதிரி டீத்தர் வாங்கினோம். அதுக்கப்புறம் ஒரு 6 மந்த்ஸ் பிரெஸ்ட் ஃபீடிங் தான். அதுக்கப்புறம் சாலிட் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணும்போது அவளுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு இந்த பாட்டில் ஆன்லைனில் ஸ்டீல் பாட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது சிப் பண்ணி குடிக்கிறது தான். நான் இப்போ ரீசெண்டாக ஒரு 2-3 மந்த்ஸ் வரைக்குமே இதை தண்ணி குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்போ இருந்து இது தண்ணி குடிக்கிற பாட்டிலாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ரொம்ப குவாலிட்டி சூப்பராக இருக்குது. இது நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இது கூடவே அவளுக்கு சாலிட் ஃபுட் சாப்பிடும்போது ஸ்பூனும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ நல்லா சிலிக்கான் ஸ்பூன் 2 ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அது இப்போ இல்லை, பட் நான் வேணும்னா அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதெல்லாம் அவளுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்தோடனே பார்த்திங்கன்னா அதே டெடிபியர் சோப் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். பாப்பாவுக்கு டெடிபியரும் அதே மாதிரி ஹிமாலயன் ஷாம்பு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அங்கேருந்து இங்கே வந்தோடனே அவளுக்கு அந்த தண்ணி மாறினங்காட்டி ஸ்கின்னில் லைட்டாக அலர்ஜி வர மாதிரி ஆயிடுச்சு. தெரிஞ்ச அந்த அண்ணா அக்காட்ட கேட்டோம். ஸோ பாப்பாவுக்கு இந்த மாதிரி ஆகுது, எந்த டாக்டர் பார்க்குறது அப்படின்னு தான் கேட்டோம். ஸோ அப்படி கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, ஸோ தம்பிக்கும் இப்படி தான் ஆச்சு. ஸோ அங்கே இந்தியாவிலேருந்து இங்கே வந்தோடனையும் தண்ணி சேரல, அந்த சோப்புக்கும் இந்த தண்ணிக்கும் சேராமல் இந்த மாதிரி அலர்ஜி ஆச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் அந்த பாடி வாஷ் எல்லாமே மாற்றிட்டோம், நீயும் ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு 2 சஜஷன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ ஒன்று செபாமேட், இன்னொன்று செட்டாஃபில். ஸோ நாங்கள் யூஸ் பண்ணுறது இந்த செட்டாஃபில் தான்.
ஸோ இதில் வந்து பாடி வாஷு, ஷாம்பூ, பாடி லோஷன் எல்லாமே இருக்குது. நாங்கள் வந்து பாடி வாஷ் மட்டும்தான் வந்து இது யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்போ வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் இந்த செட்டாஃபில் பாடி லோஷன் யூஸ் பண்ணுறோம். இப்போ வரைக்கும் அந்த ஹிமாலயா ஷாம்பூ தான் வந்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வேறு எதுவுமே வந்து சேஞ்சே பண்ணல. ஸோ இந்த செட்டாஃபில் வந்து சேஞ்ச் பண்ணோன்னே ஒரு 2-3 டேஸ்லேயே அந்த ஸ்கின் அலர்ஜி எல்லாமே வந்து போயிடுச்சு. இப்போ வரைக்கும் எந்த ஒரு ஸ்கின் ரேஷஸோ ஸ்கின் ப்ராப்ளமோ எதுவுமே வந்து கிடையாது. ஸோ சூப்பராக இருக்குது. ஸோ இது வந்து இந்தியாவில் கிடைக்குமா அப்படின்னு தெரில. இது வந்து மலேசியாவில் வந்து நம்பர் 1 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ நான் இது வரைக்கும் வந்து இந்தியாவில் கிடைக்குமான்னு செக் பண்ணி பார்த்ததில்ல. ஸோ இருந்துச்சுன்னா இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது. அதே மாதிரி செபாமேட்டும் வந்து நல்லாயிருக்கும். அது வந்து இந்தியாவில் கிடைக்குது அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ அதுவுமே வந்து இது மாதிரியே நல்லாயிருக்கும். ஸோ அதையும் வேணாலும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பாப்பாவுக்கு இங்கே வந்தோடனேயும் அதே மாதிரி கிளைமேட் சேஞ்சஸும் வந்து இருந்துச்சு. ஸோ நல்லா வந்து காஃபு, கோல்டு, அதுக்கப்புறம் வந்து ஃபீவரும் எல்லாமே வந்துட்டு இருந்துச்சு. ஸோ தண்ணி வந்து மாற்றி குடிக்கிறோம், அதனால வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து விக்ஸில் வந்து பேபி ரப் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போவும் அதே மாதிரி தான் அந்த அக்காவும் அண்ணாவும் வந்து தம்பிக்கு வந்து நாங்கள் வேறு தான் வந்து விக்ஸ் பேபி ரப் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து ஒன்று கொடுத்தாங்க. ஸோ இதுதான். ஸோ இது எங்கே வாங்குவாங்கன்னு எனக்கு தெரியல, கரெக்டாக வந்து தெரில. ஸோ இப்போ வரைக்கும் வேணும் அப்படின்னா அவங்கக்கிட்ட தான் வந்து சொல்லுவோம். ஸோ அவங்க வந்து வாங்கி கொடுப்பாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ரோலான் மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப வந்து குழந்தைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி மைல்டாக இருக்கும். பட் ஸ்மெல்லாக இருக்கட்டும், இல்லை நம்ம போடுறது எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். ஹெர்பல் ப்ராடக்ட். ஸோ நீங்கள் வந்து தாராளமாக வந்து குழந்தைக்கு வந்து கொடுக்கலாம். ஸோ விக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது ஓகே, பட் இது வந்து ஹெர்பல் அப்படிங்கும்போது ரொம்பவே வந்து சேஃப். ஸோ அதனால தான் வந்து எங்களுக்கும் வந்து கொடுத்தாங்க. ஸோ இதுதான் வந்து இப்போ வரைக்கும் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சளியும் வந்து அடிக்கடி பிடிச்சிட்டு இருந்து அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இப்போ நெஞ்சில் வந்து அவளுக்கு சளி கட்டிக்கும். ஸோ வெளியில் வந்து சளி வந்து வராது. ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா டாக்டர்கிட்ட போனப்போ இந்த இது ஒன்று கொடுத்தாங்க, ஸ்டெர்மினார் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று வந்து கொடுத்தாங்க. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் இது. ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து ஓப்பன் பண்ணி இந்த நாசில் வந்து நம்ம வந்து உள்ளே வச்சு ஒரு ஸ்ப்ரே பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 2 மினிட்ஸில் அந்த சளியெல்லாம் வந்து லைட்டாக வந்து வெளியில் வர ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அந்த டைமில் நம்ம வந்து இந்த நாசில் இது யூஸ் பண்ணி இதில் நம்ம வந்து வாய் வச்சுட்டு இந்த இது வந்து மூக்குக்குள்ளே வச்சு நம்ம வந்து உறிஞ்சினோம் அப்படின்னா அந்த சளி வந்து ஈஸியாக வந்து வெளியில் வந்துடும். ஸோ எங்களுக்கு இது வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அவளுக்கு வந்து சளி அடிக்கடி பிடிச்சிட்டுங்காட்டி அவனால் எதுவுமே பண்ண முடியாது, இருமல் வந்துடும், அதுக்கப்புறம் சளி நெஞ்சிலேயே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் இது வந்து சளி எடுக்கிறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் தான் வந்து அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னா யூஸ் பண்ணுற விக்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து இந்த நாசில் ஸ்ப்ரே இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணது. அதுக்கப்புறம் வந்து பிறந்தப்போ பார்த்திங்கன்னா கிளாத்து தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் பாப்பாவுக்கு. டைப்பர் வந்து எப்போயாச்சும் வெளியில் போகும்போது தான் வந்து டைப்பர் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா கிளாத் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற டைமில் இந்த மாதிரி யூரின் மேட் வந்து யூஸ் பண்ணோம். ஸோ இதுவுமே வந்து ஆன்லைன்லேயும் இருக்குது, அவைலபிளாக இருக்குது. அண்ட் கடையில் எல்லாத்துலேயுமே வந்து இப்போ பேபி ஷாப்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து இந்த யூரின் மேட்டும் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், அதே மாதிரி வந்து வாட்டர் ப்ரூஃப். ஸோ ஈஸியாக வந்து வாட்டர் அப்சர்வ் ஆயிரும் அப்படிங்காட்டி இதை வந்து யூஸ் பண்ணி இதுக்கு மேலே ஒரு கிளாத் போட்டு தான் வந்து பாப்பா வந்து படுக்க வைப்போம். ஸோ தொட்டிலில் படுக்கும்போதும் இதை வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரம் வந்து அந்த தண்ணி வந்து அப்சர்வ் ஆயிரும். ஸோ அதனால் இது வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைப்பர், வாஷபிள் டைப்பர் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ 2 டைம் வந்து தனித்தனியாக வாங்கியிருந்தோம். ஸோ ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து வாங்கியிருந்தோம். ஸோ ஒரு கிளாத் வந்து தனியாக இருக்கும், இது வந்து இந்த பட்டன் மாதிரி கொடுத்து இந்த கிளாத் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து டைப்பர் மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நல்லா இருந்துச்சு. அப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஊருக்கு போயிட்டு வரும்போது இன்னொரு செட் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இதுவுமே வந்து ஆன்லைனில் தான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இது பார்த்திங்கன்னா அதே மாதிரி தனியாக தான் இருக்கும், பட் இது பார்த்திங்கன்னா இங்கே அட்டாச் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல ஒரு ஹோல் மாதிரி இருக்கும். ஸோ இதுக்குள்ளே நம்ம வந்து போட்டு இதை வந்து டைப்பரை வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டுமே வந்து ஓகேவாக இருந்துச்சு. பட் இப்போ வந்து யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ கொஞ்சம் ஒரு 2-3 மந்த்ஸ் வரைக்கும் இது வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து இது யூஸ் பண்ணுறதில்ல. அப்புறம் டைப்பர் பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கிற வரைக்கும் ஹக்கீஸு, அதுக்கப்புறம் வந்து மேமி போக்கோ பேண்ட்ஸ், இந்த 2 வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த அக்கா, அவங்க வந்து சொன்னாங்க ஆஃப்ஸ்ப்ரிங், அதுக்கப்புறம் வந்து ஆப்பிள் க்ரம்பை, இந்த 2 பிராண்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ ரொம்ப சாஃப்டாக இருக்கும், எந்த ஒரு ரேஷஸோ எதுவுமே வந்து இச்சிங் எதுவுமே வந்து இருக்காது அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்களும் வந்து ஆஃப்ஸ்ப்ரிங் வந்து ஒவ்வொரு டைம் ட்ரை பண்ணுவோம். அதே மாதிரி ஆப்பிள் க்ரம்பை வந்து வாங்கிக்குவோம். ஸோ அது எப்படி வாங்குவோம்னா இங்கே வந்து
எக்ஸ்போலாம் போடுவாங்க, பேபி எக்ஸ்போ அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. ஸோ இந்த ஆப்பிள் க்ரம்பை வந்து நம்ம தனியாக கடையில் போய் வாங்கினோன்னா ரொம்பவே வந்து காஸ்ட்லி, ஒரு 65 ரிங்கெட்ஸ் அந்த மாதிரி வந்து இருக்கும். பட் ஆனால் அதுவே வந்து எக்ஸ்போவில் போனோன்னா 40 ரிங்கெட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஆப்பிள் க்ரம்பை. ஸோ இது வந்து எக்ஸ்போவில் போனோன்னா ஒரு 3 பேக்கெட் 4 பேக்கெட் வந்து வாங்கிட்டு வந்துடுவோம். டோட்டலாக ஒரு 120 ரிங்கெட்ஸ்க்கு வந்து வாங்கிட்டு வந்துட்டோம்னா ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு வந்து இருக்கும். ஸோ இது வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஆஃப் ஸ்ப்ரிங் வந்து இங்கே கிடச்சிச்சு அப்படின்னா ஆஃப் ஸ்ப்ரிங் வந்து வாங்கிப்போம். ஸோ இப்போ வந்து என்கிட்ட அது பேக் இல்லை, அதனால் நான் வந்து காமிக்கல. ஆஃப் ஸ்ப்ரிங் அப்படின்னு வந்து டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதுவும் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து சாஃப்டாக இருக்கும். இதுலேயே வந்து 2 எண்ணம் இருக்குது. ஒன்று வந்து ஓவர் நைட், இன்னொன்று வந்து டே டைமில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து ரேஷஸ் எதுவுமே வந்து வராது. நைட் ஃபுல்லாகவே வந்து போட்டு காலையில் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னாலும் லீக்கேஜ் மாதிரி எந்த ப்ராப்ளமே வந்து வராது. அதே மாதிரி ரேஷஸ் எதுவுமே வந்து இருக்காது. ஸோ சூப்பரான ப்ராடக்ட். ஸோ இதுதான் வந்து இப்போ வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் இந்த டைம் ஜானில் வந்து இந்தியா போகணும் இல்லையா? ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 டாய்ஸ் எல்லாமே வந்து ஆன்லைனில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து புக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். சரி சும்மா பிக்சர்ஸாவது வந்து பார்க்கட்டும் அப்படிங்கிறதுக்காக புக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா ஒரே செட்டில் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். 10 புக்ஸ் வர மாதிரி ஒரு செட்டு. இது ஃப்ளிப்கார்ட்டில் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது. கார்டு மாதிரி வந்து இருக்கும். ஸோ இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ABC, A4 ஆப்பிள் அந்த மாதிரி, அதுக்கப்புறம் அனிமல்ஸ் அண்ட் பெட்ஸு, ஃபார்ம் அனிமல்ஸு, அதுக்கப்புறம் வந்து கலர்ஸு, அதுக்கப்புறம் வந்து வைல்ட் அனிமல்ஸ், பேர்ட்ஸு, ஷேப்ஸு, வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், அதுக்கப்புறம் நம்பர்ஸ், இந்த மாதிரி 10 கார்டு இருக்க மாதிரி புக்கு. ஸோ நான் வந்து ஒன்று மட்டும் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ்னால் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு ஒரு பிக்சர் 1, இது 2, இந்த மாதிரி சூப்பராக இருக்கும். அண்ட் திக்கான கார்டு மாதிரியும் இருக்கும். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட நாங்கள் வந்து வாங்கிட்டு வந்து 10 மந்த்ஸ் ஆச்சு. ஸோ அப்படியே இருக்குது. இது அவள் அப்பப்போ வந்து படிப்பா. பட் ஆனால் வந்து எதுவுமே டேர் ஆகாது, எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை. தண்ணியிலலாம் பட்டால் கூட அப்படியே இருக்கும். ஸோ சூப்பராக இருக்குது. வேணும்னா இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் தரேன். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம வந்து காமிச்சோன்னா இப்போ இதில் வந்து ஒரு கொஞ்சம் பிக்சர்ஸ் எல்லாமே வந்து அவள் ஐடென்டிஃபை பண்ணி சூப்பராக வந்து சொல்லுவாள். ஸோ இதுவுமே வந்து அதில் தான் வந்து வாங்கினோம். ஸோ இதெல்லாம் தான் வந்து தாரியாவுக்கு வந்து நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ப்ராடக்ட்ஸ். ஸோ இது மட்டும் இல்லாமல் நிறைய டாய்ஸ் எல்லாம் வந்து ஊரில் இருக்கும்போதும் வந்து வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து நிறைய டாய்ஸ் எல்லாம் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ அதெல்லாமே இங்கே பக்கத்தில் இருக்கிற லோக்கல் ஷாப்பில் வந்து வாங்கினது. ஸோ நான் வந்து என்னெல்லாம் வந்து ஆன்லைனில் வந்து வாங்கியிருக்கேன், என்னெல்லாம் வந்து டைப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன் என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணும்னா வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.